வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல்ல நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒரு ரிமோட் கிட். அந்த ரிமோட் கிட்டை உபயோகப்படுத்தி நாம் ஆல்ரெடி அசெம்பிள் பண்ணி இருக்கிற 5.1 ஹோம் தியேட்டருக்குள்ள இந்த ரிமோட் கிட்டை மெர்ஜ் பண்ணி நாம் அந்த நான் ரிமோட் கிட்ட ஆம்பிளிஃபையரை நாம் ரிமோட் ஆம்பிளிஃபையரா மாற்ற போறோம். பொதுவாக இந்த ரிமோட் கன்வர்ஷன் அப்படின்னா இது யாருக்கு சூட்டபிள் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரொஃபஷனலாக ஏற்கனவே 5.1 அசெம்பிள் பண்ணக்கூடிய அல்லது அசெம்பிள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ கமர்ஸுக்கு புரியாது. ஆனால் நியூ கமர்ஸ் அசெம்பிள் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களும் அசெம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் இது சம்மந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் இருந்து இதுக்கு முன்னாடி 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 4 வீடியோவும் 1 by 1 பாருங்க. அப்போதான் புரியும், அப்போதான் அசெம்பிள் பண்ண முடியும். இந்த நான் ரிமோட் கிட்ட ஏன்னா இப்போ வர்றவங்க எல்லாருமே கேட்கறது எல்லாமே ரிமோட் கிட்டு தான். நான் ரிமோட் யாருமே விரும்ப மாட்டாங்க. பழைய காலத்து ஏதாவது வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 5.1 ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டிகே ஐசி எல்லாம் போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எல்லாம் போட்டெல்லாம் இருக்கும் கிட்ட இருக்கு இல்லையா. அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரிமோட்டா கன்வெர்ட் பண்ணலாம். ரிமோட்டா கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், கூடவே ஒரு வருமானம் கிடைக்கும். நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்க நம்பிக்கை இருக்கு. இது ஒரு ப்ரொஃபஷனல். இது நான் ரிமோட்டா பண்ணுறது. ஏன்னா எல்லாத்து வீட்லையுமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் ரிமோட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நியூ கமர்ஸ் வாங்குறவங்க என்ன பண்றாங்க, ஒரு சவுண்ட் பார் இல்லைன்னா ஹோம் தியேட்டர் இப்பெல்லாம் வித் ரிமோட்டோட வாங்கிக்கிறாங்க. பட் அவங்களாம் பழைய வாங்கியிருந்தாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரிமோட் வேணா நான் பண்ணி கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டார்னா நீங்க பண்ணணும், ஈஸியா பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, அப்போ நான் ஒரு ஜென்ரலா ஐடியா கொடுத்துருக்கேன். ஒரு 5.1 அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா பாருங்க, இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் இருக்கும். இதுதான் வந்து ரிமோட் கிட்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு டிஸ்பிளே பிளஸ் ரிமோட் கிட்டு வேணா எடுத்துடலாம் இந்த இடத்த விட்டு. ஓகேவா, இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ல எடுத்துடலாம். ஒரு ரிமோட் பேஸ்ட் ஆன் அதையும் எடுத்துடலாம். இது என்ன இருக்கு இந்த இடத்துல, இது ஒரு ப்ரொலாஜிக் இருக்கு. ப்ரொலாஜிக் அப்படின்னா ப்ரொலாஜிக் 1, 2 இருக்கு. இதுல 2 பெஸ்ட். இதுக்கு சம்வாட் கம்பேர் வித் 1. 2 சேனல் ஆடியோ கொடுத்தோம்னா அது 5.1 கன்வெர்ட் பண்றதா இந்த போர்டு. ஒரு காலத்தில் ஒரு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய போர்டு வந்துச்சு. என்ன போர்டு வந்துச்சு அப்படின்னா டீகோடர் அப்படின்னு வந்துச்சு. டீகோடர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீகோடர். பாருங்க, இது ஒரு டீகோடர். இது ஹெச்டி ஆடியோ ரஸ் பாக்ஸ். இது அவைலபிள் இருக்கு, தேப்பரங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரியே 7.1 இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, டிமாண்ட் ஆகி மறுபடி சேலாகி மறுபடி ரெடியா இருக்கு. ஓகே, 7.1 அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு, நிறைய மார்க்கெட்ல பாருங்க, இது பாருங்களேன், இங்க இருக்கு சூட்டபிள் ஃபார் ஆல் போர்டு கனெக்ஷன்ஸ் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு போர்டு இப்போ காமிச்ச இல்லையா, இந்த மாதிரி ஒரு போர்டு. இப்போ 7.1 அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். HDMI இதெல்லாம் வரக்கூடியது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு டீகோடர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டீகோடர் HDS பாக்ஸ் இல்லை FT003 இருந்தாலும் சரி, இல்லை வெவ்வேறு கம்பெனி எது இருந்தாலும் சரி, நாம் இதோட மெர்ஜ் பண்ணலாம், இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டீகோடருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனில் சில சேஞ்சஸ் இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா. சரி, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு HD ரஸ் பாக்ஸினுடைய போர்டு, அதில் ஒரு டேட்டாஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது பார்க்குறவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கோர்வையாக புரியும் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து 5.1 ஹோம் தியேட்டர் அசெம்பிள் கொடுங்க. கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இல்லை டைரெக்டாக ஒரு டிவிடி பிளேயர்லேருந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி ஆம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் முதல்ல எல்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்குன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொலாஜிக் போர்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் டீகோடர் வந்துச்சு. டீகோடர் நோக்கம் என்னன்னா, மெல்ல டெவலப் ஆச்சு இந்த எலக்ட்ரானிக்ல. அப்போ வந்து இந்த PCM 2 சேனல் தான். இந்த மாதிரி ப்ளூடூத் மாடல் இருக்கு. இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்கு, உங்களுக்கே தெரியும். 100 ரூபீஸ்லேருந்து 1450 ரூபா வரைக்கும் இருக்கு. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வரக்கூடிய அவுட்புட் வந்து 2 சேனல் லெஃப்ட் ரைட் பாருங்க, ஆக்சிலரி இன்புட்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஆக்சிலரி இன்புட்
இந்த ஆக்சிலரி இன்புட்டில் கூட 2 சேனல், இது வந்து 2 சேனல் ஆடியோ, லெஃப்ட் ரைட். அது இந்த போர்டுக்கு அப்புறம் என்னவா வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட்டு, சென்டர், சப் அப்படி மாறும். இதை நம்ம நேராக எடுத்து இந்த கிட் இல்லாமல் அப்படியே ஆம்பிளிஃபயரில் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்குவோம். இந்த ஸ்பீக்கர் வரிசையாக இருக்கும், சப்புக்கு ஸ்பெஷல் சப் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீல்டு டெவலப் ஆகும் பொழுது அதே 10 இயர்ஸ் பேக்லேயே உங்களுக்கு எல்சிடி டிவி வந்துருச்சு. எல்சிடி டிவியில் வர்ற அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி எல்சிடி எல்இடி போத் எது வந்தாலும் சரி கோஎக்சியல் அவுட்புட் வருது. ஆப்டிக்கல், HDMI, ARC, அதுலேயே EARC அப்படின்னு சொல்லுவோம், என்ஹான்ஸ்டு ஆடியோ ரிட்டர்ன் சேனல், இப்படியெல்லாம் அவுட்புட் வர ஆரம்பிச்சிருச்சு எல்இடி டிவியில். அப்போ இந்த சிக்னல் எல்லாம் வந்து டிஜிட்டல் சிக்னல், இது வந்து அனலாக் சிக்னல். இந்த அனலாக் சிக்னலை இது அனலாக்காக தான் ப்ராசஸ் பண்ணும் இந்த போர்டு, புரலாஜிக் போர்டு. நம்ம இதை விட்டுருவோம், இதை அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். இப்படி தான் பழைய போர்டெல்லாம் இருக்கும். இந்த போர்டு இந்த கிட்லி இதே நம்ம என்ன செய்யலாம், ரிமோட் கிட்டை ஆட் பண்ணி புரலாஜிக் போர்டில் வர்ற அவுட்புட்டை நாம் அப்படியே ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி, ரிமோட் மூலிமான எப்படி ஆக்சிலரி இன்புட்டு செலக்ட் பண்ணுறது, வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, சப்போட வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, இப்படி எல்லாம் செய்யணும். இதுதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் அவுட்புட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட் வந்தோன்னே என்ன வந்துச்சு, இந்த போர்டுக்கு வேலை இல்லை, இந்த போர்டுக்கு வேலை இல்லை. ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர் நல்ல குவாலிட்டி அவுட்புட் கேட்குறாங்க. ஓடிடி தளத்தில் வரக்கூடிய குவாலிட்டி வீடியோலாம் பக்கா வீடியோலாம் கேட்கணும். அதில் எல்லாமே 5.1 டிஜிட்டல், TDS இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதெல்லாம் கஸ்டமர் கேட்குறாங்க, இந்த மாதிரி வருது. இதுக்கு இன்ஸ்டீடாக வந்தது தான் உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ ரஸ் பாக்ஸ். ஓகேவா? அப்புறம் மெல்ல மெல்ல நான் தான் சொல்கிறேன்னே ஒரு 7 டீகோடர் இருக்குது, எல்லாமே டிஜிட்டல் டீகோடர் கம்ப்ளீட்டாக. அப்படின்னா டீகோடரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். அவுட்புட்டில் பாருங்கள், இந்த அவுட்புட் சாக்கெட்டில் என்னென்ன போட்டிருக்கு உங்களுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர், சப் இப்படியெல்லாம் இருக்குது. இது எல்லாமே அனலாக் அவுட்புட், அனலாக் ஆம்பிளிஃபயர் எல்லாமே அனலாக் தான். ப்ராசஸ் வேணால் டிஜிட்டலாக இருக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே கொடுக்குற இன்புட் சிக்னல், இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட்டு, இன்புட்டை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு சுவிட்சு, 2.1 5.1 செல்வது ஒரு சுவிட்சு, இது ஆப்டிக்கல் இன்புட் 1 2, கோஆக்சியல் இன்புட் 1, தென் ஆக்சிலரி இன்புட், இதெல்லாம் இன்புட் இருக்கும். பொதுவாக ஜென்ரலாக டீகோடர்னா இருக்கும், இடமெல்லாம் மாறி இருக்கும், அவ்வளோதான். பட் இப்படி இருக்கும். சரி, இந்த ப்ராசஸில் எந்த இன்புட்டில் நல்லா இருக்கும் குவாலிட்டி, அது ஒன்று இருக்கு இல்லையா? எது குவாலிட்டி நல்லா இருக்கும்? கோஆக்சியலா, ஆப்டிக்கலா, HDMI இல்லை EARC இதா அப்படின்னு கேட்டால் கோஆக்சியல் பெஸ்ட், இதனுடைய பேண்ட்வித் நல்லா இருக்கும் குவாலிட்டி. அப்புறம் ஆப்டிக்கல், அப்புறம் HDMI, இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக HDMI ரிட்டர்ன் சேனல் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண இந்த டிஜிட்டல் இன்புட் வர்ற ஆடியோவை அனலாக் ஆடியோவை மாற்றுறது தான் இந்த டீகோடருடைய வேலை. ஸோ அப்போ இது கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ தான் இதனுடைய குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 2.1 சேனல் புரலாஜிக் 2 விட இது பெட்டர். அப்போ தான் இந்த டீகோடர் தேவை. ஏன்னா நெசசிட்டி தெரியணும் இல்லையா? ஏன்னா இப்போ நியூ கமர்ஸ், நம்மளாம் நியூ கமர்ஸ், பிகினிங் இந்த ஃபீல்டு. நம்ம படிக்கிற சேனல் படிக்கிற எல்லாமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS, டிஃபரெண்ட் கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. யார் வேணாலும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு தொழிலை கற்றுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரொம்ப குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில் ஒரு நிறைவான பயிற்சியை நீங்கள் பெற முடியும். ஓகேவா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மேற்கொண்டு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயருக்கு தேவையான A to Z எல்லாமே போர்டும் எங்கிட்ட கிடைக்கும். லீனியர் ப்ளஸ் கிளாஸ் D கிடைக்கும். பவர் சப்ளை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் மாடல்ஸ் எல்லாமே அவைலபிள்.
ஓகே, விருப்பம் உள்ளவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏன் டீகோடருடைய நெசசிட்டி தெரிஞ்சிருச்சு இல்லையா? ப்ரொலாஜிக் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ப்ரொலாஜிக் போர்டே இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் ப்ரொலாஜிக் போர்ட்லேயே டிஃப்ரெண்ட் கம்பெனி போர்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் டீகோடர் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக போச்சு வேலை. கிரிட்டிக்கலாக இல்லை, பெரிய போர்டெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப காம்பேக்ட், குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி. தென் அப்புறம் தான் என்ன பண்ணோம், இந்த டீகோடில் டிஃப்ரெண்ட் டீகோடர், அதுதான் உங்களுக்கு. அப்போ அந்த இப்போ ரிமோட் கிட்ட நீங்கள் மெர்ஜ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீகோடர் போர்டையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கவனித்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு டீகோடரை ஆட் பண்ணும்பொழுது எங்கெங்கிருந்துல கனெக்டிங் ஒயர்லாம் எடுக்கணும், இந்த போர்டில் எப்படி மெர்ஜர் பண்ணுறது, அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பர்டிகுலராக ஹவு டு மெர்ஜ் ஒரு கிளாஸ் டி போர்டு இருக்கும். கிளாஸ் டி போர்டு இல்லாட்டி பரவாயில்ல, நான் இந்த ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ரிமோட் கிட்டில் ஒரு HDRS பாக்ஸை எங்கெங்கே ஆட் பண்ணணும் வித் ஒயரிங் டயக்ராமோட, அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.